ஸ்ரீ மோட்டார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ எதுவும் போடலை, ஒரு 15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. இந்த வண்டி ரொம்ப தெளிவான வண்டி. மோஸ்ட்லி டீலருக்கும் ப்ரோக்ராம் மட்டும் தயவுசெய்து வீடியோ பார்க்காதீங்க. வீடியோவை தெளிவாக போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த நான் சொல்லியிருக்க விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாமே போயிடும். ஏன்னா எந்தெந்த இடத்துல வண்டி துரு பிடிச்சிருக்கு, அண்டர்சேஸில் கட் ஆகிருக்கா, எல்லாமே அண்டர்சேஸ் வீடியோவிலேருந்து எல்லாமே இதில் காமிச்சிருக்கேன். ஸோ தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800 2008 ஒரே ஓனர், 4 டயர் 80% இருக்குது, பேட்ரி புதுசு, இன்சூரன்ஸு எஃப்சி கிடையாது, பியூர் பெட்ரோல். வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலையில் பழனி ரோட்டில் நம்ம ஸ்ரீ மோட்டார்ஸ் ஒர்க் ஷாப்பில் தான் நிற்கிது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாடி அவுட்லைன் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டென்ட் எங்கேயும் டிக்கியில் எங்கேயுமே டென்ட் கிடையாது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃப்ரண்ட் லெஃப்ட் சைட் டோரில் வந்து ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் இருக்கும். டாப் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டை உளுந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒடுக்கு மட்டும்தான், மற்றபடி தெளிவாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்லைட் கிட்ட சின்ன ஒடுக்கு மாதிரி இருக்கும். அதை நம்ம நீட்டாகவே எடுத்துட்டோம், பெயிண்ட் போகாமல் நீட்டாக பண்ணியிருக்கோம். அடுத்து டயர் கண்டிஷன் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல் இருந்துச்சு, அதை வந்து நம்ம எல்லாம் நீட்டாக இழுத்து கட்டி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கே இந்த விஷயம் இதெல்லாம் தெரியாது. சில விஷயம் நானே வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்காகண்டி. ஏன்னா அவர் வந்து நம்மளை நம்பி வண்டி கொடுத்துருக்காரு, அவருக்கு தெரியாமல் இந்த விஷயம்லாம் நடந்துருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் கவரில் கொஞ்சம் கல் இருந்தது, அதெல்லாம் நீட்டாக நம்ம நீட்டாக இழுத்து நீட்டாக கட்டி வச்சுருக்கோம். இப்போ இன்டீரியர் பார்த்துருப்பீங்க பாருங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பானட் லாக் காமிக்கிறேன் பாருங்கள். அது கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, அது வண்டி எடுக்கிறவங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இது பானட் லாக் வந்து பார்த்திங்கன்னா உள் சைடு வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு வண்டி எடுக்கிறவங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ வண்டியோட அண்டர்சேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துருப்பீங்க, அண்டர்சேஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும், ஒரு சின்ன ஓட்டம் மட்டும்தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் ரூம் காமிக்கிறேன் பாருங்கள். இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒரிஜினாலிட்டி கிடைக்காம எப்படியா அப்படியே இருக்குது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பூஸ் போட்டிருக்காரு. ரேடியேட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா
கல் பட்டு அந்த பாடி வந்து உடஞ்சிருச்சு, பாட்டம் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் கஸ்டமர் ரேடியேட்டர் புதுசு மாற்றிட்டாரு. பேட்ரி புதுசு. உங்களுக்கு வாரண்டி கார்டு காமிக்கிறேன் பாருங்கள். வாரண்டி கார்டு அமரான் பேட்டரி தான் போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த வண்டியில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ரூமில் டைம் பெல்ட்டு, பேரிங்கு, வாட்டர் பம்பு இதெல்லாம் மாற்றிருக்கு. இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கு, த்ராடல் பாடி சர்வீஸ் பண்ணியிருக்கு. வண்டி ஓடுறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரேக் ஆயில் மாற்றிருக்காரு, காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து இன்ஜின் ஆயில் காமிக்கிறேன் பாருங்கள் மாற்றினதை. டிப்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கும். ஏன்னா பழைய ஆயிலாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆயில் வந்து கட்டங்கரைன்னு இருக்கும். இது ஆயில் எல்லாம் இப்போ தான் மாற்றிருக்காங்க. ஒரு 15,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு எல்லாம் பில்லு இருக்குது, காமிக்கிறேன். கூல்ட் ஆயில் மாற்றிருக்கு பாருங்கள். இன்ஜின் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துருப்பு, அதாவது ரஸ்டான மாதிரி எதுவும் இல்லை. பெயிண்ட் போனது மட்டும்தான் இருக்கும் அந்த வைப்ரேட் மோட்டர்கிட்ட. ட்ரை ஷாஃப்ட், லெஃப்ட் சைட் ட்ரை ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப நாளாக தோட்டத்தில் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தனால அது ட்ரை ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவிங் ஸ்டார்டிங், அதாவது நீங்கள் வண்டி எடுத்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் போகிறது வரைக்கும் கடக்குன்னு சவுண்டு வரும். மற்றபடி எதுவும் சவுண்டு வராது. ஓட்டி பழகினதுக்கும் அந்த பயம், அந்த சவுண்டு எனக்கு தேவையில்லை, எனக்கு சவுண்டு ரொம்ப பயமாக இருக்குது, அதை மாற்றணும் அப்படிங்கிறவங்க மாற்றிக்கலாம். மற்றபடி என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறவங்க அந்த ட்ரை ஷாஃப்ட் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இப்போ அந்த ட்ரை ஷாஃப்ட் போகலை, நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட பில்லு காமிக்கிறேன் பாருங்கள், என்னென்ன வேலை செஞ்சுருக்குன்னு. பொள்ளாச்சி ஜெய மோட்டார்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. கோட்டூர் ரோட்டில் இருக்குது அந்த ஒர்க் ஷாப்பு. அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு பில்லு எல்லாமே இருக்குது. இப்போ தான் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் பண்ணி 1 மாதம் தான் ஆச்சு. இப்போ இந்த வண்டியோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் எஃபெக்ட் கூட உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,000 ரூபாய்க்கு ஸ்பீக்கர் எல்லாமே மாற்றிட்டாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங் ஹார்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட் போடையில் ஃபுல்லாக அனபாண்டு ஊற்றி ஃபுல்லாக அது ஒயர்லாம் ரொம்ப ஹார்டாகிடுச்சு. அதனால் ஒயர் எல்லாமே பிடிங்கிட்டு கஸ்டமர் வந்து பூஸ் போட சொல்லிட்டார். ஏன்னா வண்டி எடுக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கணும், இடையில எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒயரெல்லாம் மாற்ற சொல்லிட்டாரு. அது எல்லாமே நாங்கள் மாற்றிட்டோம். அதே மாதிரி ஸ்பீக்கர் எல்லாமே கிழிஞ்சிருக்கும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். டிக்கியில் இருக்கிற இந்த ஸ்பீக்கர் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துருப்பீங்க. இப்போ டிக்கி ஸ்பீக்கரு, அதுக்கு வர்ற ஒயர் எல்லாமே நாங்கள் மாற்றிட்டோம். அதுக்கு உண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஏன்னா இந்தளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த யூடியூப் சேனல்லையும் இந்தளவுக்கு தெளிவாக வந்து வண்டியில் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க அண்டர்சேஸ் வீடியோவில் வந்து யாருமே இது வரைக்கும் காமிச்சது கிடையாது. நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமிச்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே காமிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாம் வீடியோ கண்டென்ட்டுக்கோசரம் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? இன்னொரு இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துலையும் கூட ரெஸ்ட்டு கிடையாது வண்டியில். இது யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பானட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைபர் மோட்டர் கிட்ட இந்த கேப்புக்குள்ள உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா துருப்பு மட்டும்தான் இருக்கும். உள்ளே கிராக்லாம் எதுவுமே ஆகலை. வண்டி எடுக்கிற நீங்கள் வந்து வண்டி பார்க்க வரையில் பாருங்கள், நான் சொன்னது அப்படியே தான் இருக்கும். வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான். ஏசிக்கு வர்ற ஃபேன் பெல்ட்டு மட்டும் கட்டாக இருக்குது, அதனால் அதை மாற்றலை, சரிங்களா? மற்றபடி வண்டி அடிபடாத வண்டி வந்து பார்த்திங்கன்னா லோ யூசேஜ் வண்டி. வெறும் 59,000 தான் ஓடி இருக்குது. ப்ராப்பராக உங்களுக்கு என்னென்ன ஆயில் என்னென்ன மாற்றணுமோ எல்லாமே மாற்றிட்டாங்க. நான் இந்தளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ள போஸ்ட்டு துருப்பு எதுவுமே அடி வாங்கலை. இன்னொன்று ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து டோர் வந்து பெயிண்ட் மட்டும் தான் போயிருக்கோம், காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது நீங்கள் வண்டி பார்க்க வரையில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டு 800 அடி வாங்கியிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்படி கீழே டோர் கீழே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் மட்டும் தான் லைட்டாக வந்து உங்களுக்கு துரு பிடிச்சிருக்கு. மற்றபடி எதுவும் அரிச்சல் பொறுத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃப்ளோர் மேட் போட்டிருக்காரு, நூடுல்ஸ் மேட்டும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர் எல்லாமே மாற்றிருக்காரு. ஆனால் வந்து எலி கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு எஃப்சி எடுக்கிற செலவு மட்டும் 7,500 வருது. ஃபிக்ஸடாக வந்து 1.10 கொடுக்க சொல்லியிருக்காரு. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் 7,500 வரும். 2008 மாடல் ஒரே ஓனர் வண்டி, இவ்வளோ லோ யூசேஜ் வண்டி உங்களுக்கு தயவுசெய்து யாருக்குமே கிடைக்காது இந்த வண்டி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வண்டி எது டச்சப் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டி கிடையாமல் அப்படியே வச்சுருக்காங்க.
2008 ஒரே ஓனர், 4 டயர் 80% இருக்குது. பேட்டரி புதுசு, இன்சூரன்ஸ் எஃப்சி மட்டும் இல்லை, பியூர் பெட்ரோல் வண்டி, சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஃப்ரண்டில் வந்து நம்பர் பிளேட் வந்து உடஞ்சிருக்கு. அது எடுக்கிறவங்களுக்கு அது புதுசு போட்டு கொடுக்குறதுனா புதுசு போட்டு கொடுத்துடலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.